ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி எக்ஸ்பிளனேஷன் ஒரு தரமான ஃபேமிலி என்டர்டைனர். படத்தோட பேரு பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பாபநாசம் படத்துல கமல் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஜெயராம் ஃபேமிலி. அப்பாவியான ஒய்ஃப், 2 பொண்ணுங்க, இப்படி ரொம்ப சந்தோஷமா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஜெயராமோட ஃபேமிலி சென்னையில வாழ்ந்துட்டு இருக்க, திடீர்னு அந்த ஊர்லயே மிகப்பெரிய ரவுடியான வர்கீஸ்ன்றவன் இறந்து போறான். யாரோ அவனை கொலை பண்ணி போட்டுட்டாங்க. இந்த கொலைப்பழி ஜெயராமோட ஃபேமிலி மேல வந்து விழுது. ஒரு சாதுவான குடும்பம் எப்படி ஒரு கொலையை பண்ணிருப்பாங்க? உண்மையிலே இந்த குடும்பம் தான் இந்த கொலையை பண்ணாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு, பாபநாசம் படத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட இந்த படத்தை கொண்டு போறாங்க. இந்த படத்தோட முழு கதையை பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது படத்தோட வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க முழு கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல சென்னையில ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோ ஜெயராமோட ஃபேமிலி. அவரோட ஒய்ஃபா ஊர்வசி மேம் நடிச்சிருக்காங்க. படத்தோட பேரு பரிமளா அனுக்கோ. சோ ஊர்வசி மேம் தான் பரிமளா நீங்க கெஸ் பண்ணிருவீங்க. ஆனா இல்ல, ஜெயராம் சாரோட பேரு தான் இந்த படத்துல பரிமளா. இவருக்கு எப்படி இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னா, ஹீரோவுடைய அப்பா அவருடைய அம்மாவுடைய ஞாபகமா இவருக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு. அவருடைய ஒய்ஃபான ஊர்வசி மேமோட பேரு சுதந்திரம். அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா, அவங்க சுதந்திர தினத்தன்னைக்கு பிறந்தாங்களாம். சோ சுதந்திரம்னு பேர் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல. பெரிய பொண்ணோட பேரு பராசக்தி, சின்ன பொண்ணோட பேரு மதுமிதா. பெரிய பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, சின்ன பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அழகான அன்பான குடும்பத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ ஒரு பயங்கரமான சிக்கனவாதி. பார்த்துதான் காசு செலவு பண்ணுவார். அவர் ஒரு டீச்சரா வேலை செய்யறாரு. ஹீரோயினும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க ஒரு வீட்டுல வாடகை இருக்காங்க. அந்த வீட்டோட ஓனரா தான் யோகி பாபு வராரு. பாவம் அந்த மனுஷன். மாசம் மாசம் இவங்க கிட்ட வாடகை வசூல் பண்றதுக்குள்ள அவருக்கு போதும் போதும்னு ஆயிடுது. இதுல நம்ம சுதந்திரம் இருக்காங்கல்ல, அவங்க மோட்டர் போட்டா ஆஃப் பண்ண மறந்துருவாங்க. அதனால தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து யோகி பாபுக்கு பயங்கர வெறியாகுது. அவரை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இந்த குடும்பம் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரிமளா தான் ஒரு பக்கம் சிக்கனமா இருக்காருன்னு பார்த்தா, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு கூட ஸ்கெடியூல் வச்சிருக்காங்க. காலையில 10 மணிக்கு டிஃபன் வேணுமா, 9 மணிக்கு வேணுமா, 8 மணிக்கு வேணுமான்னு வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கேக்குறாங்க. எப்ப இருந்தா என்ன அப்படின்னு கேட்க, காலையில 10 மணிக்கு வேணும்னா நான் ஒருத்தி மட்டும் செஞ்சா போதும். இதே 9 மணிக்கு வேணும்னா என் கூட யாராச்சும் ஹெல்ப்புக்கு வேணும். ஆனா 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு டிஃபன் வேணும்னா வாங்க குடும்பமா சேர்ந்து சமைக்கலான்னு இதுல கூட ரூல்ஸ் போடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ 8 மணிக்கெல்லாம் டிஃபன் வேணும்னு குடும்பமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த குடும்பத்துல பிரச்சனை வராம இருந்தா எப்படி? பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே வர்கீஸ் என்ற ஒரு பெரிய ரவுடி என்டர் ஆகுறான். இந்த கேரக்டர்ல நம்ம சாண்டி மாஸ்டர் தான் நடிச்சிருக்காரு. வர்கீஸை பத்தி சொல்லணும்னா, இவன் அந்த ஊர்லயே ஒரு பெரிய ரவுடி, ஒரு பெரிய ட்ரக் டீலர். இவன் சின்ன வயசா இருக்கும்போது இவன் கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவை ஒருத்தவன் போட்டிருப்பான். இவன் வளர்ந்து வந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரவுடி ஆகி இவங்க அப்பாவை கொண்டவன இவன் பழி தீர்த்திருப்பான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன் தான் நம்ம வர்கீஸ். இவன் வரான்னு தெரிஞ்சாலே ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் நடுங்கிடுறாங்க. இவ்வளவு பெரிய ரவுடியான வர்கீஸோ பரிமளாவுடைய 2வது பொண்ணு மதுமிதா அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவங்களுக்கோ இவனை பார்த்தாலே பிடிக்கல. இருந்தாலும் ரவுடி ஆச்சே, அவனை பகச்சிக்க முடியாதாச்சே அப்படின்னுட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துடுறா. ரொம்ப நாளா நம்மளுடைய பொண்ணு பின்னாடி இந்த வர்கீஸ் பையன் சுத்துறான்றது ஹீரோக்கு ஒரு கட்டத்துல தெரிய வந்ததும், இது இப்படியே விட்டா சரி வராது, அவனை கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்னு ஹீரோ நினைக்க, அதுக்குள்ளவே இந்த வர்கீஸோ ஸ்ட்ரெயிட்டா ஹீரோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவன் வந்து அந்த குடும்பத்தை மிரட்டுறான். உங்களுடைய சின்ன பொண்ணு மதுமிதா அவ எனக்கு தான், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நான் எவ்வளவு பேசினாலும் அவ மடங்கவே மாட்றா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மாமனார் மாமியாரேன்ட்டு வந்து அவங்க கிட்ட சரணடைகிறான். அவங்களோ முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. அப்பான்னு பார்த்து டைமிங்ல அவங்களுடைய பெரிய பொண்ணு பராசக்தி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா அவங்களுடைய அப்பாவை இந்த வர்கீஸோ புரட்டி எடுத்து மிரட்டின்னு இருக்கான். இத பார்த்து டென்ஷனான பராசக்தியோ, என் அப்பாவையே வந்து நீ மிரட்டுறியா அப்படின்னு கடகட கடன்னு அந்த வர்கீஸ வீட்டை விட்டு வெளியில தள்ளி மூஞ்சிலே ஒரு குத்து குத்திடுறா. இத பார்த்த ஊர் மக்களோ, யாரா அது, வர்கீஸ் மேலே கை வச்ச அந்த பொண்ணு, கண்டிப்பா அந்த பொண்ணு லோக்கலா இருக்காது, வெளியூர் பொண்ணுதான் இருக்கும்ட்டு பராசக்திக்கு பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க. இதனால வர்கீஸ்கோ பயங்கர அவமானம் ஆயிடுது. அவளே ஏன் மேலேயே கை வைக்கிறியா, நீ ஏரியா பக்கம் வராமையா போயிடுவ, இவா வச்சு செய்யறான் உன்ன அப்படின்னுட்டு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல நைட்டு நம்ம ஹீரோ குடும்பமா உட்காந்து பேசுறாங்க. இப்படி ஒரு ரவுடி மேல கை வச்சாச்சு, அவனும் எவ்வளவு சொன்னாலும் கேக்குற மாதிரி இல்ல, மதுமிதாவை விடுற மாதிரியும் இல்ல, நம்மளால அவனை பகச்சுக்கவும் முடியாது, அதே சமயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகவும் முடியாது, என்ன பண்ணி அவனை சரி பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்க, ஐயோ அதெல்லாம் வேணாம், ரவுடிக்கு மேல போலீஸ்காரங்க,
இன்னும் சிக்கலாக்கிடுவாங்க, வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பெரிய பொண்ணு பராசக்தி இருக்காங்கல்ல, அவங்க டக்குன்னு இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவன் கதையை பேசாம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த இரவு போக அடுத்த நாள் காலையில தீபாவளி ஊரே பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்கு. இந்த பொண்ணுங்க 2 பேரும் நம்ம அப்பா நிறைய பட்டாசு வாங்கிட்டு வருவாரு, விதவிதமா பட்டாசு வெடிக்கலான்னு ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோ கையில வெறும் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. என்னது இது, பட்டாசு கேட்டா வெறும் ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு பொண்ணுங்க கேட்க, இங்க பாருமா, பட்டாசு எல்லாம் ஊரே வெடிக்குது, அது வெறும் பொல்யூஷன். நம்ம என்ன பண்றோம்னா, வாங்கிட்டு வந்திருக்க ஸ்வீட் பாக்ஸோட மாடிக்கு போயிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் வெடிக்கிற பட்டாசை பார்த்து வான வேடிக்கைகளை சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தையே 1/4 கிலோ ஸ்வீட்ல கன்வின்ஸ் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க வெடிக்கிற வெடியில வேடிக்கை பாக்குறாங்க. யோ டாடி, நீ கஞ்ச பிஸ்னாரின்னு தெரியும், அதுக்காக இந்த அளவுக்கு இறங்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு பொண்ணுங்க ரியாக்ஷன் கொடுக்க, அப்படியே சந்தோஷமா கோயிலுக்கு கிளம்பலான்னு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டை நோக்கி நடந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்குன்னு போய் விசாரிச்சா, இந்த மாதிரி அங்க யாரோ ஒருத்தரை கொலை பண்ணி போட்டிருக்காங்களாம். என்னது, கொலையா அப்படின்னுட்டு ஹீரோட குடும்பம் போய் எட்டி பாக்குறாங்க. இங்க தாங்க படத்துல ஒரு திருப்புமுனை. நேத்து நைட்டு குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணாங்கல்ல ஒரு ரவுடியை கொல்லணும்னு, அதான் நம்ம வர்கீஸ், அவனை யாரோ ரோட்ல கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த குடும்பம் ரொம்ப பயந்து போய் குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ, ஏ பராசக்தி, நேத்து நீதான் அந்த ரவுடியை போட்டு தள்ளிடலான்னு பேசியிருந்த, நீதான் பண்ணியா இத அப்படின்னு கேட்க, ஐயோ அப்பா, நான் சும்மா வாயாலதான் சொன்னேன், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு பராசக்தி சொல்ல, ஒருவேளை லவ் டார்ச்சர் தாங்க முடியாம நம்ம சின்ன பொண்ணுதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காளோன்னு அவளை பார்க்க, யோ டாடி, எனக்கு ரத்த நாளே ஆகாது, என்ன போய் கொலைலாம் பண்ற ரேஞ்சுக்கு யோசிக்காதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு அப்பாவித்தனமா பேச, அப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான்னு பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஊர்வசி ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு சுதந்திரம் பக்கம் திரும்பினா, எதுக்கு எல்லாரும் இப்ப என்ன திரும்பி பாக்குறீங்க, நான்லாம் காய்கறி கட் பண்றது கூட கத்தி எடுக்க யோசிக்கிற ஆளு, நான்லாம் போய் கொலைலாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, கடைசியா அம்மாவும் அந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து ஹீரோ பக்கம் திரும்புறாங்க. என்னெல்லாம் சந்தேகம் பண்ணாதீங்க, நான் ஒரு அமைதியான வாத்தியாரு, நான் போய் கொலைலாம் பண்ணுவேனா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஓகே, அப்ப நம்ம யாரும் பண்ணல. ஆனாலும் எனக்கு உங்க அம்மாவோட தம்பி மேலதான் ஒரு சந்தேகமாகுது. நேத்தினுமா அவன் சம்பந்தமே இல்லாம சென்னைக்கு வந்திருந்தான், ஒருவேளை நீதான் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த உன் தம்பி கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணியா? ஐயோ என்னங்க பேசுறீங்க, நான் எதுக்கு தம்பிய வர வச்சு கொலை எல்லாம் பண்ணணும், அவன் வேற ஏதாச்சும் வேலையா வந்திருப்பான் அப்படின்னு சுதந்திரம் சமாளிக்க, இந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம். நம்மள யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வர்கீஸ் மேல இருக்க கோவத்துல கடுப்பாய் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு குடும்பமே ஒரே குழப்பமா இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வர்கீஸோடைய அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க சரியான சொர்ணக்காவா இருப்பாங்க போல, நான் பயணம் கொண்டவன்னு கண்டுபிடிச்சே தீர்வுன்னு அவங்க ஒரு பக்கம் வெறியோடு சுத்த, வர்கீஸோடைய கொலை கேஸ ஒரு இன்ஸ்பெக்டர் கையில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காருன்னா மிஷ்கின். அவர் இந்த கொலை கேஸ்ல வர்கீஸ் யாரு, அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் ஒன்னொன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த வர்கீஸ் ஒரு பெரிய ரவுடி, அவன் இதுக்கு முன்னாடி ட்ரக் டீல் எல்லாம் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. இப்ப யார் இந்த வர்கீஸ கொலை பண்ணிருப்பா, வர்கீஸ்க்கு இந்த பகையாளிங்களாம் யாரு அப்படின்னு அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்க, அப்படியே கட் பண்ணா இங்க மறுபடியும் நம்ம ஹீரோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த வர்கீஸோ சாவறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நம்ம வீட்டுல ஒரு சண்டையை போட்டு உங்க அக்கா பராசக்தி கையால அடி வேற வாங்கிட்டு போயிருக்கான், இத இந்த ஏரியாவே பாத்துருச்சு. சோ போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சாங்கன்னா நடந்த சண்டைய பத்தி கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க. அப்படியே போலீஸ் வந்து சந்தேகப்பட்டு நம்ம கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். எல்லாரும் பாபநாச படம் பாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படமா, எனக்கு வேற லைட்டா தான் ஞாபகம் இருக்கு, மறந்து போயிடுச்சு அப்படின்னு சுதந்திரம் சொல்றாங்க. என்னது மறந்து போயிடுச்சா, சரி எல்லாரும் குடும்பமா உட்காந்து பாபநாசன் படம் பாப்போம், அந்த படத்துல வர மாதிரி நம்மளையும் போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா நம்மள ஒரே மாதிரிதான் பதில் சொல்லணும் அப்படின்னு குடும்பமா உட்காந்து பாபநாசம் படம் பாக்குறாங்க. இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்கள் இருக்கு. உண்மையாவே அந்த வர்கீஸ இந்த குடும்பத்தாளுங்க தான் கொண்டாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாரு இருக்கா, இந்த கேள்விக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல ட்விஸ்டோட செகண்ட் ஹாஃப்ல பதில் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் ஓப்பனிங்ல இந்த பரிமளுடைய குடும்பம் பாபநாசம் படம் பார்த்து போலீஸ் வந்து என்ன கேட்டாலும் ஒரே மாதிரிதான் ஆன்சர் பண்ணணும்னு பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளவே ஒருத்தவங்களுக்கு மேல ஒருத்தவங்களுக்கு இன்னும் சந்தேகம் வந்துட்டுதான் இருக்கு. அடுத்த சீன்ல மிகிரோட பெரிய பொண்ணு பராசக்தி இருக்காங்கல்ல, அவங்க ஷிட்டுன்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் வீட்டுக்கு தெரியாம சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வர்கீஸோடைய கொலைகேஸ மிஷ்கின் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நம்ம ஹீரோட ஏரியாவுக்கு வந்து பெருசா இது விசாரிக்காம அமைதியா போயிடுறாரு. நல்ல வேலை இங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விட, நம்ம ஹீரோட அக்கா பாலக்காட்டுல உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால அவரு அவங்க அக்காவை பக்கத்துக்காக பாலக்காடு கிளம்பி போயிடுறாரு.
அங்க போனதான் தெரியுது உடல்நிலை குறைவால அவங்க அக்கா இறந்தே போயிருக்காங்க. அவங்க இறுதி சடங்குலாம் ஹீரோ ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்க, அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நம்ம ஹீரோக்கு அவருடைய தம்பி சிங்கம் புலி மூலியமா தெரிய வருது. அண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் அண்ணியோட தம்பியும் சென்னை வந்திருந்தோம். ஆமா, நான் அவனை சென்னையில பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நாங்க எதுக்கு தெரியுமா சென்னைக்கு வந்தோம், அண்ணி தான் போன் பண்ணி எங்களை வர சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம பாப்பா மதுமிதா பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், அவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து 2 தட்டு தட்டி மிரட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்க வந்தோம். அங்க போயிட்டு அவன்கிட்ட பேச போனா அது அப்படியே லைட்டா கை கலப்பாயிருது. அந்த கை கலப்புல நாங்க அவனை தள்ளி விட அவன் போய் பாறை மேல இடிச்சுக்கிறான். அடுத்த நாள் காலைல தான் நியூஸ்ல பார்த்தா அவன் செத்தே போயிட்டானா. ஒருவேளை அந்த கை கலப்புலதான் அவன் செத்து போயிட்டானோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோடைய தம்பி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட, அட பாவீங்களா, கொலைய பண்ணிட்டு கமுகமா ஊருக்கு வந்துட்டீங்களாடா அப்படின்னு இவங்க அக்கா இறந்து போன விஷயத்த சென்னையில இருக்க அவங்க ஒய்ஃப்க்கும் பொண்ணுக்கும் கால் பண்ணி ஊருக்கு கிளம்பி வர சொல்றாரு. ஹீரோயின் அவங்க பொண்ணுங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இத பார்த்த அவங்க ஹவுஸ் ஓனரோ, நேத்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ரவுடியோ செத்து கிடந்தான், இன்னைக்கு இவங்க வீட்டை பூட்டிட்டு மொத்தமா எங்கேயோ கிளம்புறாங்க, சம்திங் ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி யோகி பாபு யோசிச்சுட்டே இருக்கும்போது டைமிங்ல நம்ம மிஷ்கின் இருக்காருல, அவரு இந்த கொலைகேசி விசாரிக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டா பரிமளோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்பதான் வீட்டுல யாருமே இல்லையே, வீட்டோடைய ஹவுஸ் ஓனரான யோகி மாமா மட்டும் தான் நாங்க நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மிஷ்கின் விசாரிக்கிறாரு. ஆமா, இந்த குடும்பம் எங்க போயிருக்காங்க, ஏன் சார் எதுக்கு சார் கேக்குறீங்க அப்படின்னு யோகி பாபு கேட்க, இல்லடா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு 3 கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது 3? இல்லடா 2. என்னது 2? இல்லடா 1 கொலை தான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சரி அவங்க குடும்பம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு இது கொஞ்சம் ஃபன்னியா அவர்கிட்ட விசாரிக்க, எது கொலை பண்ணிருக்காங்களா சார், இந்த குடும்பத்துக்கிட்ட ஒவ்வொரு மாசமும் வாடகை வாங்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, இதுல கொலை கேஸ் வேறையா சார், அவங்க மொத்தமா கிளம்பி ஊருக்கு போயிருக்காங்க, சரி வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுறாரு. யோகி பாபு ஊர்ல இருக்க பரிமளா கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. என்னையா குடும்பமா சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்களா, உங்களை தேடி போலீஸ் எல்லாம் வந்துட்டு போகுது, ஒழுங்கு மரியாதையா ஊர்ல இருந்து வந்ததும் வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவரு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, சரி சரி போனை வை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அங்க இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு பாலக்காட்டுல இருந்து ரிட்டர்ன் கிளம்பி சென்னைக்கு வராங்க. அப்படி இவங்க சென்னைக்கு வந்ததும் வர்கீஸோட கொலைய ஹீரோயின் சொல்லிதான் அவங்களோட தம்பியும் ஹீரோடைய தம்பியும் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வர, அவ்வளவுதான் இது போலீஸ்க்கு தெரிஞ்சது களிதான் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வர்கீஸோடைய அம்மாவோ தான் பையனை கொண்டவங்களை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சுத்த, தான் பையனோட காதல ஏத்துக்காத அந்த பொண்ணுதான் என் பையனை கொலை பண்ணிருப்பான்னு மதுமிதா காலேஜ்ல இருந்து வரும்போது பாதி வழியிலே வந்து, ஏய் நீ தானே என் பையனை கொன்னன்னு மதுமிதாவை மிரட்டுறாங்க. அந்த நேரத்துல டைமிங்ல வர்கீஸோடைய ஃப்ரெண்டு வந்து, அது இந்த பொண்ணு இல்லம்மா, இந்த பொண்ணை சும்மாதான் வர்கீஸ் ரூட் விட்டுட்டு இருந்தான், வர்கீஸ் உண்மையா லவ் பண்ணது வேற ஒரு பொண்ணு அப்படின்னு வர்கீஸோட ஃப்ரெண்டு வந்து சொல்ல, இதை கேட்டதுமே வர்கீஸோட அம்மா ஷாக் ஆகுறாங்களோ இல்லையோ, இந்த பக்கம் நம்ம மதுமிதா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மதுமிதாவோ நம்மளாலதான் ஒருத்தவன் செத்தான், நம்ம மேல பைத்தியமா இருந்த ஒருத்தவன் வருமான முறையில இறந்திருக்கான்னு அவன் மேல ஒரு சின்ன கரிசனம் இருந்துச்சு, இதுக்கு மேல அதுவும் இல்லன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க மிஷ்கின்க்கு ஒரு தகவல் வருது. வர்கீஸ்க்கு ஒரு பகையாளி இருந்தான், அவன் பேரு நிக்கோலஸ் அப்படின்னு. அந்த நிக்கோலஸ் யாருன்னா, சின்ன வயசுல அப்பாவை கண்ணு முன்னாடி கொலை பண்ணிட்டாங்கன்னு வளர்ந்து வந்து ரவுடி ஆனதும் அவரை போய் திரும்ப கொலை பண்ணாரு இல்லையா வர்கீஸ், அப்படி கொலை பண்ண நபருடைய பையன் தான் அந்த நிக்கோலஸ். உடனே போலீஸ் அந்த நிக்கோலஸ புடிச்சு ஜெயில போட்டு விசாரிக்க, அவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா மிஷ்கின் கூடவே இருக்க போலீஸ்க்கு மிஷ்கினோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே பிடிக்கல, அதனால மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி மிஷ்கின் இந்த கேஸ ஒழுங்காவே விசாரிக்கிறது இல்ல, அந்த வர்கீஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு பொண்ணு கையா அடி வாங்கியிருக்கான், அந்த குடும்பத்துக்கும் வர்கீஸ்க்கும் தான் ஏதோ பிரச்சனை போயிருக்கு, அந்த குடும்பம் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும், ஆனா இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்தை போய் இவர் விசாரிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்க எஸ்ஐ இன்ஃபார்ம் பண்ண, இதுக்கு மேல பரிமளோட குடும்பத்தை விசாரிக்காம விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு மிஷ்கின் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோட வீட்டுக்கு போறாரு. போலீஸும் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள போய் உட்காந்து, நடந்த இந்த கொலைக்கும் உங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு, ஆனா அதுல என்ன ஒரு டெஸ்ட்னா, நீங்க 4 பேரும் நேரா இந்த கொலையை பண்ணல, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கா அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல, இதை கேட்டு ஹீரோவோ, அது வேற யாரும் இல்ல, என் தம்பியும் என் பொண்டாட்டியோட தம்பியும் தான், இவ சும்மா இல்லாம அவங்கள கூப்பிட்டு அவங்க என்னமோ போய் சண்டை போடுறேன்னு கொலையை பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, இப்போ நாங்க தானே மாட்டின்னு முழிக்கிறோம் அப்படின்னு அவர் யோசிக்க, அப்பதான் மிஷ்கின் ஒரு பங்கமான ட்விஸ்ட கொடுக்குறாரு. உங்க குடும்பத்துக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னல, அது யார் மூலியமா தெரியுமா, உங்க பெரிய பொண்ணு மூலியமா தான் அப்படின்னு போலீஸ் சொல்ல, நினைச்சேன் இவதான் இந்த கொலை பண்ணிருப்பான்னு நினைச்சேன் அப்படின்ட்டு எல்லாரும் பெரிய பொண்ணு பக்கம் திரும்ப, ஐயோ டாடி இவர் ஏதோ சும்மா விளையாடுறாரு, எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு பராசக்தி சொன்னதே சொல்றாங்க. இருங்க இருங்க, நானும் சொல்ல வந்தத முழுசா சொல்லல அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. இப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட போலீஸ் ரிவீல் பண்றாரு. இது என்னன்னா,
பராசக்தி சிட்டுன்னு ஒரு பையனை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு அப்படின்னு போலீஸ் இந்த ட்விஸ்ட போட்டு உடைக்க, இதை கேட்டு பராசக்தி ஷாக் ஆகுறாங்களோ இல்லையோ, பரிமளா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னது, பராசக்தி லவ் பண்ணிட்டு இருக்காளா? அவ லவ் பண்றதை விடுங்க, அவ லவ் பண்ற பையன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல நின்றுட்டு இருக்க சுதந்திரம் இன்னொரு ஷாக்க கொடுக்க, இதெல்லாம் கேட்டு அந்த மொத்த குடும்பமும் குழம்பி நிக்க, உங்க பெரிய பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்க அந்த சிட்டு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நல்ல பையன். ஆனா உண்மையில அவன் ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலர். அவனுக்கும் வர்கீஸ்க்கும் ட்ரக் டீலிங் பிசினஸ் போயிட்டு இருந்திருக்கு. அதுல ஏற்பட்ட பிரச்சனையில தான் இந்த சிட்டு வர்கீஸ கொன்னு இருக்கான். ஆல்ரெடி நாங்க சிட்டுவை புடிச்சிட்டோம், இப்ப போலீஸ் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம். ஆனா ஒரு 25 கிலோ போதைப் பொருள் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. அத அவன் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். ஏமா பராசக்தி, வால் சிட்டு கிட்ட வந்து அந்த போதைப் பொருள் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு மிஷ்கின் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக, இப்பதான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் புரிய வருது. இதனால அந்த குடும்பத்துக்குள்ளேயே யாரோ அந்த கொலை பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்குள்ளே குழம்பி இருக்க, இன்னைக்கு அதுக்கான விடை தெரிஞ்சிருச்சு. அடுத்த சீன்லயே பராசக்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, ஏண்டா உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், ஆனா நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்ட. போலீஸ்காரங்க உன்னுடைய இன்னொரு முகத்தை எனக்கு காமிச்சிட்டாங்க. ஆமா, போலீஸ் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு ட்ரக் டீலர் தான். எனக்கும் வர்கீஸ்க்கும் பிரச்சனை போயிட்டு இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த வர்கீஸ நான் கொல்லல, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அந்த சிண்டு பராசக்தி கிட்ட சொல்ல, பராசக்தியோ இதெல்லாம் ஒண்ணும் நம்புற மாதிரியே தெரியல. சரி, அந்த 25 கிலோ போதைப் பொருளை எங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பராசக்தி கேட்க, உங்க வீட்டுலதான் சேஃபா இருக்கணும்னு நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரு டெஸ்ட் கொடுக்க, அட பாவி, நீ ட்ரக்ஸ் விக்கிற இடமா எங்க வீட்டை மாத்தி வச்சிருக்க, உன்னை போய் நம்பினே அப்படின்னு அவனை கழுவி ஊத்திட்டு பராசக்தி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்து அந்த 25 கிலோ பதுக்கி வச்சிருக்க ட்ரக்ஸ எடுத்துட்டு போயிட்டு மிஷ்கின் கையில ஒப்படைச்சிடுறாங்க. அவ்வளவுதான், கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ட்ரக்ஸும் கிடைச்சிருச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சா, நம்ம மிஷ்கின் பராசக்தியும் அந்த சிட்டுவையும் பார்த்து, உனக்கு நவீன் யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நவீன்றது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ரவுடி வர்கீஸ் அண்ட் ட்ரக் மாஃபியான இந்த சிட்டு இவங்க சப்ளை பண்ண அந்த ட்ரக்ஸ் அந்த நவீன் என்ற பையன் படிச்ச காலேஜ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மீட்சியா இந்த நவீன் இறந்தே போயிருக்கான். அந்த நவீன் வேற யாரும் இல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் மிஷ்கினுடைய ஒரே பையன். சோ தான் பையன் இறப்புக்கு முக்கிய காரணமான இந்த ட்ரக்ஸ் அதை சப்ளை பண்ண இந்த ட்ரக் டீலர் வர்கீஸும் சிண்டுவும் சோ அவங்களுக்குள்ளே சண்டை ஏற்படுத்தி அந்த வர்கீஸ நம்ம இன்ஸ்பெக்டர் தான் போட்டு தள்ளியிருப்பாரு. அந்த பழியை தூக்கி ட்ரக் டீலர் சிண்டு மேல போட்டு அவனே இப்ப உள்ள தள்ளிட்டு இருப்பாரு. சோ உண்மையான கொலையாளி நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஷ்கின் தான். அதனாலதான் அவர் இந்த கேஸ்ல ரொம்ப டீப்பாலாம் இறங்கி விசாரிக்காம சும்மா மேலோட்டமா விசாரிச்சுட்டு கடைசியா அந்த மாஃபியா கும்பலையே மொத்தமா அழிச்சிட்டாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், யோகி பாபு, இதுக்கு மேல உங்களால இந்த வீட்டுல இருக்க முடியாது, தயவு செஞ்சு காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னுட்டு பரிமளா ஃபேமிலிய அங்க இருந்து கிளப்ப, சரின்னுட்டு பரிமளா ஃபேமிலியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது மிஷ்கின் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு போன் கால். ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்காக வந்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண, உடனே பரிமளாவா, சார் நீங்க வர்கீஸ ஏன் கொலை பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா மக்களுக்கு தெரியாதுல்ல, அதை நாங்க பார்ட் 2ல வந்து சொல்றோம்னு பார்ட் 2க்கான லீட கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு த்ரில்லரை கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.